Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸார் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்லாம் என்ன, ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸார் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். ஒரு சைன் வேவ்க்கு ஏன் இது இம்பார்ட்டண்ட்? இப்போ ஒரு அல்டர்னேட்டிங் குவான்டிட்டி வோல்டேஜாக இருந்தாலும் சரி, கரண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா என்னென்னா மேக்னிடியூடும் டைரக்ஷனும் அதில் இருக்கும். அது டைம் பொறுத்து அது வேரி ஆகிட்டு இருக்கிறது தான் வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ், அதில் இருக்கிற இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்ருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்னா ஒரு சைன் வேவில் பார்த்தீங்கன்னா I1, I2, I3 அந்த சைன் வேவ் எப்படி போகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ கண்டினியூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அதை நம்ம இப்போ ஒரு ஃபேஸாராக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஃபேஸாருங்கிறது சைன் வேவ்ல என்னென்னா ஒரு ரொட்டேட்டிங் வெக்டார். அது எதுக்காக அந்த ரொட்டேட்டிங் வெக்டாரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம சைனசாய்டல் சிக்னலை வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி அதை அல்ஜிப்ரிக் ஒன்றா மாற்ற முடியும். பாருங்கள், இதான் அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேஸார். ஒரு ஃபேஸார் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனை இப்போ ஒரு நார்மல் சைன் வேவ் எடுத்திருக்கோம். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 90 டிகிரி சைன் வேவில். அது ஒரு ஹாஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது 180 டிகிரி, நெகட்டிவ் பீக்கில் வந்து ஒரு ஹாஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது 270, அது அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது 360 டிகிரி. இப்போது இதையே ஒரு ரொட்டேட்டிங் வெக்டாராக ரெப்ரசன்ட் பண்ணும்போது 90 டிகிரியில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு 90 டிகிரி, ஒரு ஹாஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது 180, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் சைக்கிள் 270, அதுக்கப்புறம் அது பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது 360 டிகிரி. இங்கே லென்த் வந்து இந்த லென்த் ஆஃப் த ஆரோ தான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் சைன் வேவ். அது என்ன பீக்? இது வந்து வோல்டேஜ்னா Vm, கரண்ட்னா Im. இதான் பீக் வேல்யூ. ஸோ இதை ரீச் பண்ணுறது தான் மேக்னிடியூட் ஆஃப் சைன் வேவ். இந்த லென்த் தான் மேக்னிடியூட் ஆஃப் சைன் வேவ். தீட்டாங்கிறது ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் சைன் வேவ். இப்போ ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு சைன் வேவ் வரைஞ்சிருக்கோம். இங்கே 3 கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1, I2, I3. ஃபஸ்ட்டு இந்த 3 கரண்ட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிடலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், I1ங்கிற கரண்ட்டோட சைன் வேவ் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. இது I1. அப்புறம் I2க்கு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, I2ங்கிற கரண்ட் I2. அதுக்கப்புறம் I3ங்கிற கரண்ட் வந்து இங்கே இருக்கு, வந்து I3. இப்போ I1, I2, I3யை வேறு வேறு கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கோம். இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இதில் எது I1, எது I2, எது I3ன்னு கிளியராக புரியுது இல்லையா? இப்போ இது பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், ஆனால் இது ஈஸி தான். நல்லா கவனிங்க. இப்போது இந்த 3 கரண்ட்டுமே அதோட பீக் வேல்யூ வந்து சேம் தான். இப்போ இந்த பாயிண்ட்டு தான் பீக் வேல்யூ. பாருங்கள், எல்லாமே சேம் ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ இதோட பீக் வேல்யூ வந்து சேம் தான். ஆனால் அந்த பீக் வேல்யூவை ரீச் பண்ணுற டைம் மட்டும் வேறு. பாருங்கள், I1 ஒரு டைமில் பீக் வேல்யூ ரீச் பண்ணியிருக்கு, I2 ஒரு டைமில் பீக் வேல்யூ ரீச் பண்ணியிருக்கு, I3 ஒரு டைமில் பீக் வேல்யூ ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதோட டைம் மட்டும் டிஃபர் ஆகுது, ஆனால் அதோட பீக் வேல்யூ, அதாவது இது வந்து மேக்ஸிமம், பாசிட்டிவ் மேக்ஸிமம், இது வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம். இது வந்து மினிமம், இங்கே மினிமமாக ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமமாக ரீச் பண்ணுது சைன் வேவ் இல்லையா? ஸோ இப்போ I1 வந்து ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமமாக ரீச் பண்ணியிருக்கு, I2 ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமமாக ரீச் பண்ணியிருக்கு, I3 ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் ரீச் பண்ணியிருக்கு. ஆனால் அதோட மேக்ஸிமம், இந்த இடம் தான் மேக்ஸிமம், அதாவது பீக் வேல்யூ. இந்த பீக் வேல்யூ ஆனால் Imங்கிறது 3க்குமே சேம் தான், ஆனால் வேறு வேறு டைமில் அது அந்த பீக் வேல்யூவை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ பாருங்கள், அதோட டிஃப்ரென்ஸ், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அது வேறு டைமில் ஸ்டார்ட் ஆனது தான் அந்த டிஃப்ரென்ஸு. இப்போ I2 வந்து கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் ஆகிருக்குல, அதோட டிஃப்ரென்ஸ் ஒரு 5.
I3 அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல, அதோட டிஃப்ரென்ஸ் 5. இதை வச்சு தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இதை வச்சு கவனிங்க. கரண்ட் I1 லீட்ஸ் I2 by 5 degrees. இந்த கரண்ட் I1 வந்து ஃபஸ்ட்டே பீக் வேல்யூ ரீச் பண்ணிடுச்சு. ஸோ எப்படி எழுதுகிறோம்? கரண்ட் I1 லீட்ஸ் I2, அதாவது I2க்கு முன்னாடியே கரண்ட் I1 தான் லீட் பண்ணிடுச்சு. அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா I2 லேக்ஸ் I1. ஒன்று I1 லீட்ஸ் I2ன்னு சொல்லணும், இல்லைனா I2 லேக்ஸ் I1 by 5. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரண்ட் I1 லீட்ஸ் I2 by 5 degrees, இல்லைனா கரண்ட் I2 லேக்ஸ் பிஹைண்ட் I1 by 5 degrees. இப்போ ஈஸியாக இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுக்கு நீங்களே சொல்லி பாருங்கள், அது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறப்போ கரண்ட் I3 லீட்ஸ் I1, I3 தான் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணியிருக்கு பாருங்கள். I1க்கு முன்னாடியே அது முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ I3 லீட்ஸ் I1 by 5 degrees. அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? I1 லேக்ஸ் I3 by 5 degrees. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், I3 லீட்ஸ் I1 by 5 degrees ஆர் I1 லேக்ஸ் பிஹைண்ட் I3 by 5 degrees. இப்போ அவ்வளோதான் ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபேஸார் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனும் அதுக்கு ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். இப்போ சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் RL சீரீஸ் சர்க்யூட். இப்போ உங்களுக்கு வந்து சிலபஸில் வந்து RLC சீரீஸ் சர்க்யூட்டுன்னு இருக்கும். நம்ம இப்போ அந்த டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு RLல மட்டும் சீரீஸில் கனெக்ட் பண்ணி அதுக்கு எப்படி ஈக்குவேஷன் மேக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு, அப்புறம் RC சீரீஸ் சர்க்யூட் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம RLC பார்க்குறப்போ நம்மளுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறப்போ. ஸோ சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் RL சீரீஸ் சர்க்யூட். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸையும் இண்டக்டன்ஸையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணுறோம். வோல்டேஜ் வந்து ஒரு AC வோல்டேஜ் கொடுக்குறோம். வோல்டேஜில் R அண்ட் L சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. ஒரு RL சீரீஸ் சர்க்யூட்டுக்கு இம்பிடன்ஸு, கரண்ட்டு, ஃபேஸ் ஆங்கிள், வோல்டேஜ் ட்ராப், இதுக்கெல்லாம் நம்ம ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இப்போ ரெண்டு காம்பனண்ட் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும். இப்போ இதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ், இதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து எந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இன் ஃபேஸில் இருக்கும் பாருங்கள். அதுக்கு தான் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் இருக்கும், எந்த ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ ரெசிஸ்டர் பார்த்துட்டோம். இப்போ இண்டக்டரை கன்சிடர் பண்ணும்போது இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னவாகும்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும் V இஸ் ஈக்குவல் டு VL. இண்டக்டரோட வோல்டேஜ் எப்போயுமே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், L di/dt. அப்படின்னா எப்போயுமே வோல்டேஜ் தான் லீட் பண்ணும், இங்கே கரண்ட் வந்து லேகிங்காக இருக்கும். ஸோ இண்டக்டரில் எப்போயுமே கரண்ட் I is said to be lagging with 90 degree with respect to VL. ஸோ அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். கரண்ட் வந்து 90 டிகிரி லேகிங்கில் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு VL. இண்டக்டரில் எப்போவுமே கரண்ட் வந்து லேகிங்காக இருக்கும். ஏன்னா ஃபார்முலா என்ன இருக்குது, VL இஸ் ஈக்குவல் டு L டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் di/dt, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கரண்ட். அதனால் கரண்ட் எப்போவுமே லேகிங்கில் இருக்கும், வோல்டேஜ் வந்து லீடிங்கில் இருக்கும். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இப்படி எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஃபிகரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பைன் பண்ண போகிறோம். அது கம்பைன் பண்ணி ஒரு ஃபேஸார் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எப்படி இருந்தது, கரண்ட்டும் VRும் இன் ஃபேஸில் இருந்துச்சு. ஆனால் VLும் கரண்ட்டும் 90 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ இங்கே VLங்கிறது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த இண்டக்டன்ஸ், VRங்கிறது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ். VLங்கிறது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் இண்டக்டன்ஸ், VRங்கிறது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ், Vங்கிறது நம்ம கொடுத்துருக்கிற சோர்ஸ் வோல்டேஜ். இதுதான் ஒரு ஃபேஸார் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் RL சீரீஸ் சர்க்யூட்.
இப்போ ஃபேஸர் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வரிசையாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுத வேண்டிதான். ஃபஸ்ட்டு வந்து இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்னால் ஜென்ரலாக என்னதுன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ ரெசிஸ்டரோட வேலை, ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும். ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஒரு சர்க்யூட்டில் இருக்கிற கரண்ட் ஃப்ளோவை லிமிட் பண்ணுறது. அதே தான் இம்பிடன்ஸும். ஆனால் இங்கே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா காம்பனன்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் இம்பிடன்ஸ். இப்போது இங்கே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு, ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும். ஸோ இம்பிடன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ். எக்ஸுங்கிறது ரியாக்டன்ஸ், ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், எக்ஸுங்கிறது ரியாக்டன்ஸு. இந்த ரியாக்டன்ஸ் வந்து ஏசி சர்க்யூட்டில் தான் இருக்கும். அது எதுக்கெலாம் இருக்கும்னா இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ரியாக்டன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம சர்க்யூட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, ரெசிஸ்டரும் இண்டக்டரும். ஸோ அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக எப்படி எழுதிடுறோம்னா Z is equal to R plus JXLன்னு எழுதிடுறோம். ஜென்ரலாக எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அந்த ரியாக்டன்ஸ் வந்து இண்டக்டாக இருக்கா கெப்பாசிட்டாக இருக்கான்னு எந்த மென்ஷனும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம சர்க்யூட்டில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்னென்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இண்டக்டார் மட்டும்தான் இருக்குது. ஸோ R plus JXL. இப்போ இந்த இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே எக்ஸ்எல்ங்கிறது என்னது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இப்போ ஜென்ரலாக எக்ஸ்னா ரியாக்டன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே இது இண்டக்டாரோட ரியாக்டன்ஸுங்கிறதுனால இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ எக்ஸ்எல்லுக்கு ஃபார்முலா வந்து 2πfl, அதாவது ஒமேகா எல். ஒமேகாங்கிறது ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf நம்மளுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 2πfl. இப்போது சோர்ஸ் வோல்டேஜ் வீக்கு அது 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 வந்து என்னதுன்னா ஃபேஸர் சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து V is equal to VR plus VL. இது ஃபேஸர் சம்முங்கிறதுனால இதுக்கு ஸ்கொயர் ரேட் எடுக்கிறோம். V is equal to root of VR ஸ்கொயர் ப்ளஸ் VL ஸ்கொயர். இப்போ இதுக்கு ஃபேஸ் ஆங்கிள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவேஷன் எழுதிட்டோம், அப்புறம் அதோட சோர்ஸ் வோல்டேஜுக்கு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆங்கிளோட ஈக்குவேஷன் tan phi is equal to XL divided by R. Reactive inductance divided by resistance. So phi is equal to tan inverse of XL divided by R. இதெல்லாம் ஜென்ரல் ஃபார்முலாஸ் தான். பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் phi. காஸ் தீட்டா வந்து லேகிங்கில் இருக்குது இல்லையா? இது வந்து இப்போது இண்டக்டர் எப்போவுமே கரண்ட் எப்படி இருக்குது, லாகிங்கில் இருக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஈக்குவல் டு R by Z. அப்பேரண்ட் பவர், அப்பேரண்ட் பவரோட ஃபார்முலா வந்து S is equal to, அப்பேரண்ட் பவரை Sன்னு சொல்லுவோம், S is equal to V into I, வோல்டேஜும் கரண்ட்டும். ரியல் பவர் வந்து எப்பயுமே P is equal to VI cos theta. இந்த VIக்கு பதிலாக நம்ம Sன்னு போட்டுக்கலாம், S cos theta. ரியாக்டிவ் பவர் வந்து in terms of Qல சொல்லுவோம், Q is equal to VI sin theta. அந்த VI Sன்னு எழுதலாம். ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இம்பிடன்ஸ், சோர்ஸ் வோல்டேஜ், ஃபேஸ் ஆங்கிள், பவர் ஃபேக்டர், அப்பேரண்ட் பவர், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர். இப்போ ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் RC சீரீஸ் சர்க்யூட். ஃபஸ்ட்டு RLல கனெக்ட் பண்ணி பார்த்தோம் சீரீஸில். அதுக்கு ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சி அதுக்கு இம்பிடன்ஸு, கரண்ட்டு, வோல்டேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சோம், ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ RC சீரீஸ் சர்க்யூட். இப்போ இந்த சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு சோர்ஸ் வோல்டேஜ், ஒரு அல்டர்னேட்டிங் சோர்ஸ் வோல்டேஜ் கொடுக்குறோம். இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இப்போது ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் என்ன, கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக வோல்டேஜ் ட்ராப் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸர் டயக்ராம் வரையணும். இப்போ சைனசாய்டல் வோல்டேஜ் அப்ளை பண்ணோடனே இப்போ நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டரும் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி இருக்கும், இன் ஃபேஸில் இருக்கும். அப்போ அந்த டயக்ராம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், VRI. அது RL சீரீஸ் சர்க்யூட்லேயும் சேமாக இருந்துச்சுல, அதே மாதிரி தான் RCலேயும் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி இருக்கும், இன் ஃபேஸில் இருக்கும். அங்கே எந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போ கெப்பாசிட்டரை கன்சிடர் பண்ணும்போது கரண்ட் எப்பயுமே லீடிங்கில் இருக்கும். இப்போ இண்டக்டரில் என்ன பார்த்தீங்க, கரண்ட் எப்பவுமே லாகிங்கில் இருக்கும், வோல்டேஜ் தான் லீடிங்கில் இருக்கும். ஏன்னா இங்கே கெப்பாசிட்டருக்கு ஃபார்முலா என்னன்னா
current I is equal to C dV by dt. அப்படியே இண்டக்டருக்கு ஆப்போசிட், இண்டக்டரில் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு L di by dtன்னு இருந்திருக்கும். இப்போ இங்கே current is equal to capacitor into differentiation of voltage divided in terms of time. So I is equal to C dV by dt. So இங்கே current leadingல இருக்கும், voltage laggingல இருக்கும். இதைத்தான் நம்ம phasor diagramல represent பண்ணியிருக்கோம். பாருங்கள், current வந்து leadingல இருக்கு, voltage வந்து laggingல இருக்கு by 90 degree. இப்போ இந்த ரெண்டு ஃபிகரையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு phasor diagram வரையும் போது எப்படி இருக்கும்னா, ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் இன் ஃபேஸில், ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் இருக்குது. வோல்டேஜ் விசிக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து 90 டிகிரி லேகிங்கில் இருக்குது. சென்டரில் இருக்கிறது சோர்ஸ் வோல்டேஜ். இப்போ இதுக்கு இம்பிடன்ஸ் ஃபார்முலா எழுதும்போது Z is equal to R ப்ளஸ் லேகிங்கில் இருக்குது இல்லையா, அதனால மைனஸ் JXC. Z is equal to, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால மைனஸ் என்ன ஆகிடுது, XC ஸ்கொயர்னு ஆகிடுது. XCங்கிறது என்னது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். XC is equal to 1 by 2 pi FC is equal to 1 by omega C. இங்கே ஒமேகாங்கிறது ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி. இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் சோர்ஸ் வோல்டேஜ் V is equal to root of VR square plus VC square. இப்போ ஃபேஸ் ஆங்கிள், இதெல்லாம் ஈக்குவேஷனும் அதுக்கு சிமிலராக தான் இருக்கும். இண்டக்டர் RL சீரீஸ் சர்க்கியூட்டுக்கு RCலையும் சிமிலராக தான் இருக்கும். ஃபேஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு tan phi XC டிவைடட் பை R. இப்போ phi is equal to tan inverse of XC டிவைடட் பை R. ஆனால் கரண்ட் இங்கே என்ன, லீடிங்கில் இருக்குது. ஸோ பவர் ஃபேக்டர் cos theta is equal to R divided by Z. Apparent power is equal to S is equal to V into I. Apparent power. Real power is equal to P is equal to VI cos theta. Reactive power Q is equal to VI sin theta. இதெல்லாம் RL series circuitக்கு similar தான். இப்போ RL series circuitடும் RC series circuitக்கும் steady state analysis of RL and RC series circuit பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டாபிக் உள்ள steady state analysis of RLC series circuit. இப்போ நம்ம தனித்தனியாக அதை பிரேக் டவுன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டதுனால இப்போ நம்ம மூணையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் எழுத ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் மூணும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம ஒரு சோர்ஸ் வோல்டேஜ், ஏசி சோர்ஸ் வோல்டேஜ் கொடுக்குறோம். இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், நம்ம ஒரு ஃபேஸார் டயக்ராம் வரையணும். வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் ட்ராப் இருக்குது, இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் ட்ராப் இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் ட்ராப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு ஃபேஸார் டயக்ராம் வரையணும். இப்போ இது ஃபேஸார் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் RLC சீரீஸ் சர்க்கியூட். நம்ம RL தனியாக RC தனியாக படிச்சிட்டதுனால அதை கம்பைன் பண்ணி தான் இப்போ இந்த ஃபேஸார் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளுக்கு என்ன தெரியும், ரெசிஸ்டன்ஸும் VRும் இன் ஃபேஸில் இருக்கும். இண்டக்டரை கன்சிடர் பண்ணும்போது கரண்ட் வந்து லேகிங்கில் இருக்கும், வோல்டேஜ் வந்து லீடிங்கில் இருக்கும். கரண்ட் வந்து 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். கெப்பாசிட்டரை கன்சிடர் பண்ணும்போது கரண்ட் லீடிங்கில் இருக்கும், வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து லேகிங்கில் இருக்கும். கரண்ட் லீடிங்கில் இருக்கும், வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து லேகிங்கில் இருக்கும். ஸோ 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். ஸோ இதான் அந்த ஃபேஸார். இது விங்கிறது வந்து சோர்ஸ் வோல்டேஜ். இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து XL மைனஸ் XC, அதாவது ரெண்டு ரியாக்டன்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் இந்த இது. ஸோ இந்த இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவேஷன் எழுதும்போது Z is equal to R plus JXL minus JXC. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வெறும் RLக்கு பார்க்கும்போது R plus JXL எழுதியிருந்தீங்க, வெறும் RCக்கு பார்க்கும்போது R minus JXCன்னு எழுதியிருந்தீங்க. இப்போ இது RLC சீரீஸ் சர்க்கியூட்டுங்கிறதுனால R plus JXL minus JXC. இங்கே வோல்டேஜ் லீடிங்கு, இங்கே கெப்பாசிட்டன்ஸில் வோல்டேஜ் வந்து லேகிங். அதனால இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். R plus JXL minus JXC. இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிடலாம், R plus J காமனாக இருக்குல்ல, அதில் வெளியே எடுத்துட்டிங்கன்னா XL minus XCன்னு ஆகிடும்.
இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது z is equal to root of r square plus xl minus xc whole square. இப்போ இதுக்கு சோர்ஸ் வோல்டேஜ்க்கு ஈக்குவேஷன் எழுதும்போது v is equal to ir plus jxl minus jxc. அதே தான் ஐயை காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஓவராலாக மூணுலேயுமே கரண்ட்டை வெளியில் எடுத்துட்டோன்னா என்ன இருக்கும்? r plus jxl minus xc இருக்கும். r plus jxl minus j காமனாக எடுத்துட்டோன்னா xl minus xc இருக்கும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது v is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் vr ஸ்கொயர் ப்ளஸ் vl மைனஸ் vc ஸ்கொயர். அப்புறம் ஃபேஸ் ஆங்கிள் tan phi is equal to xl minus xc by r. phi is equal to tan inverse of xl minus xc by r. அப்புறம் பவர் ஃபேக்டர் cos theta is equal to r by z. இதெல்லாம் காமன் தான். cos theta is equal to r divided by z என்னது உங்களுக்கு தெரியும், root of r square plus xl minus xc whole square. Apparent power s is equal to vi, real power p is equal to vi cos theta, reactive power q is equal to vi sin theta. அவ்வளோதான் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்எல்சி சீரீஸ். இப்போ இந்த கொஷினை வந்து உங்களுக்கு தியரட்டிக்கலாகவும் கேட்கலாம், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளமும் வரலாம். ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸை பேஸ் பண்ணி இதில் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு இம்பிடன்ஸ் கண்டுபிடிங்க, வோல்டேஜ் கண்டுபிடிங்க, அப்பேரண்ட் பவர், ரியல் பவர், காஸ் தீட்டா, பவர் ஃபேக்டர், ரியாக்டிவ் பவர்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லி ப்ராப்ளமும் பேஸ் பண்ணி வரலாம். இல்லை இந்த கொஷின் தியரட்டிக்கலாக கேட்டாலும் உங்களுக்கு ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.